Good morning, champions. This is Professor R. Surendra from Government College of Technology. Today we are going to discuss some of the important concepts in the afternoon session. Super. First of all, we have to thank Mohan Raj for making the superb notes, who is under my mentorship, continuously obeying the mentor words. Thank you, Mohan Raj. Thank you, sir. Thanks, sir. So, first question, work study பத்தி சொல்லியிருக்காரு. Work study பத்தி நீங்க உங்க கையில question paper இருந்தா அந்த work study question வந்து எடுங்க பாப்போம். First of all, take the work study question. The production activity மட்டும்தான் work study ல வருமா மோகன்ராஜ்? Yes, sir. Yes, sir. அப்படி இல்ல, ஹாஸ்பிடல்ல கூட ஒர்க் ஸ்டடி யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டடின்றது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அவ்வளவுதான். ப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் ஒர்க் ஸ்டடில வேலை செய்யற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஜட்ஜிங் த அவுட்புட் ஆஃப் மேன் அண்ட் இம்ப்ரூவிங் இட். ஒர்க் ஸ்டடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, improving the existing method. So அந்த ஆன்சர் வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் இன்வால்வ் வந்து என்னது தப்பு. ஸோ என்னன்னா ஜட்ஜிங் த அவுட்புட் ஆஃப் மேன் அண்ட் இம்ப்ரூவிங் இட். ஒரு இம்ப்ரூவ்டு எக்ஸிஸ்டிங் மெத்தட் தான் வந்து என்னது ஒர்க் ஸ்டடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப இந்த பெர்ட்ல ஆக்டிவிட்டி டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டிவிட்டி டைம்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். Estimate approach the form of the probability distribution in the project management that 3 time estimate approach. இப்ப ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் ஒன்று இருக்கும், ஆக்டிவிட்டி டைம் இருக்கும். இங்க என்ன இது சொல்லியிருக்கான் இந்த கேள்விக்கு? ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் அப்புறம் ஆக்டிவிட்டி டைம் இருக்கும். ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணும்? இன்ட்ராக்ட். ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் என்ன ஃபாலோ பண்ணும்? Sir, is it normal distribution, sir? Gaussian distribution or normal distribution. Super. அதே வந்து ஆக்டிவிட்டி டைம் வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரெடிமேடான கொஸ்டின். நமக்கு என்னன்னா எக்ஸாம் ஹால்ல மட்டும் பதட்டப்படாம வந்தா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சர். ஏன்னா அதுல காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நேராகவே பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத போட்டுக்கலாம். சூப்பர். அப்புறம் ஐடென்டி ஃப்ரெஷ் ஒர்க் ஆப்ரேஷன் ஆட் மேன் அவுட் கேட்டிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இப்ப 4 ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கு? ஒன்னு எம்போசிங் பார்த்த மாதிரி ஞாபகம். எம்போசிங் என்ன சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். எம்போசிங் அப்படின்னா என்ன சார்? மெடல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது சார். ஒரு ஷேப் வந்து டைல ஷேப் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணி எடுக்கிறது. எம்போஸ் பண்றதுனா லெட்டர் ஷேப்பா? காயின்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது, காயின்ஸ் மெடல்ஸ். அது காயினிங். எம்போசிங்னா லெட்டர் ஷேப். அத இ எல் அந்த மாதிரிலாம் வந்து வெறும் லெட்டர் ஷேப்பாவே பண்றதுதான் எம்போசிங். லெட்டர் ஷேப்பாவே பண்றது எம்போசிங். நாட்சிங்னா என்ன? மெட்டல் ரிமூவ் ஆகும் சார். வீணாச்சுலாம் தயாரிச்சுக்கலாம், மெட்டல் ரிமூவ் ஆகும். அது என்னன்னா விளிம்புல இருந்து வரணும். எப்படி வரணும்? விளிம்புல இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்சிங். எம்போசிங்னா எம்போசிங்
எம்போசிங் போடுவோம் படம். இப்ப இந்த ஈ மாறி வெட்டுறாங்க. இப்படி வெட்டி எடுத்தா அது என்னது? எம்போசிங். அது இல்லாம நாச்சிங்னா என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு? வி ஷேப்ல வெட்டுறது சார். நாட் only வி ஷேப், நாச்சிங்னா நான் என்ன சொல்றேன், அதாவது என்ன புரியுது? எட்ஜஸ்ல வெட்டுறதுக்கு பேர் தான் நாச்சிங். இந்த டெய்லர் வந்து அப்படியே சைடுல வெட்டுவான் இல்லையா? இப்ப மரம் ட்ரே செய்யும் போது, ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படி ட்ரே செய்யும் போது கார்னர் மட்டும் வெட்டுவீங்க இல்லையா? அது பேரு நாச்சிங் சொல்லுவாங்க. வேற என்ன ஆபரேஷன் இருக்கு? கையில எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்க. What are other two operations? கப்பிங் பல்ஜிங் சார். புரியல. கப்பிங் பல்ஜிங். கப்பிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கப் ஷேப்டு ஃபார்ம், கப் இந்த மாதிரி. ஓகே, கப் பண்ணியாச்சு. பல்ஜிங் என்ன பண்ணுவோம்? இது பல்ஜிங். சொல்லுங்க இப்போ ஆட் மேன் அவுட் சொல்லுங்க. நாலுக்கு எது ஆட் மேன் அவுட்? இப்ப சொல்லுங்க. The ball is in your hand. சொல்லுங்கப்பா, எல்லாம் அமைதியா இருக்கக்கூடாது. You can make an attempt and tell the reason. பல்ஜிங்கா சார்? சோ பல்ஜிங் தான் வந்து எக்ஸாக்ட்லி. இப்ப ரெண்டு பேர் வந்து நாச்சிங்கும் வெட்டுறான், அவன் எம்போசிங்கும் வெட்டுறான். கப்பிங்ல வந்து அப்படியே பிளாங்க் வெட்டிட்டு அப்புறம் கப்பணும். ஓகே. அப்ப பல்ஜிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்ஜிங்ல உள்ள அப்படியே பண்ணி அப்படி பல்ஜ் மாதிரி பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுவாங்க. So there it is. Okay. So my option is bulging. நீங்க என்ன ஆப்ஷனும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனல் ஆன்சருக்கு தான் வரும். நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்ப்போம். Dash is defined as the ratio of power produced by the turbine runner and the power supplied by the water at the turbine inlet. எப்பவுமே இந்த எஃபிஷியன்சி வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எஃபிஷியன்சியை பத்தி என்ன தெரியும்? ஒயிட் ஸ்கிரீன் போடுவோம். எஃபிஷியன்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தன் ஐயோ எங்கேயோ மாதிரி போறேன்.
ஓகே, நமக்கு எஃபிஷியன்சி பத்தி பார்ப்போமே. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வருது, அங்க நம்ம என்ன தரோம்? வாட்டர் பவர். யாருக்கிட்ட தரோம்? யாரு? பிளேடு. பிளேட். ஓகே, பிளேடு கிட்ட தந்தா பிளேடு வந்து நமக்கு, பிளேடு யாருக்கு தருவாரு? ரன்னர். ரன்னரும் பிளேடு ஒன்று தானே? எஸ் சார். அதாவது டர்பைனோட பிளேடுக்கு பேரு ரன்னர், பம்போட பிளேடுக்கு பேரு பம்போட பிளேடுக்கு பேர் என்னது? ரோட்டார். ரோட்டார். பம்போட பிளேடுக்கு பேரு இம்பல்லர். இது ரொம்ப முக்கியம். இம்பல்லர் ரோட்டார்னு சொல்லுவாங்க. இம்பல்லர். சரி, இப்ப இருக்கட்டும். இப்ப இதுதான் வந்து சோ எப்பவுமே வந்து முழுசா பார்த்தோம்னா வாட்டர் பவர்ல இருந்து ஷாஃப்ட் பவர். இப்ப இவனை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பிளேடு பவர். பிளேட் தான் தரான். இவனை வந்து ஷாஃப்ட் பவர் சொல்லலாம். இப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிளேட் பவர் பை output by, you should know that input sorry, output by, so இது output by input போட்டோம்னா output by input போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? It is a hydraulic efficiency. ஏன்னா தண்ணியில இருந்து வருது இல்ல. அடுத்தது shaft power by ஒரு ஆப்பர் blade power or diagram power. என்ன வரும்? What you can call it as? work output. It's a mechanical efficiency. Okay. இங்க hydraulic efficiency. சரியா? So these are some of things you should remember. இப்ப நமக்கு இந்த கேள்வி கேட்டது வந்து it is hydraulic efficiency அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். So hydraulic efficiency is the right answer. So efficiency ல வந்து நமக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருந்துட்டு. சரி, போவோம் அடுத்த கேள்வி நோக்கி போவோம். Famous question, the world famous question. Seamless pipe. Diameter கொடுத்திருக்காங்க, pressure கொடுத்திருக்காங்க, permissible total stress 100 Newton, the minimum thickness. So நமக்கு இவன் என்ன சொல்றானுங்க? Pipe. Pipeனா it will come under the category of cylinder. இப்ப நமக்கு வெசல் அப்படின்னா வெசலை பொறுத்த வரைக்கும் சிலிண்டரா இல்லாட்டி ஸ்பெரிக்கலான்ற ஒரு தீர்ப்பு வழங்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தது நகர முடியும், சிலிண்டரா ஸ்பெரிக்கலா அப்படின்றது. இப்ப இங்க பார்க்கும்போது சிலிண்டர் அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப சிலிண்டர்ன்றப்ப நமக்கு 3 ஸ்ட்ரெஸ் வரும். ஹூப் ஸ்ட்ரெஸ்,
longitudinal stress, அதுக்கப்புறம் radial stress. radial stress 0 thin cylinderனால maximum shear stress. maximum shear stress. ஸோ இந்த 3 விஷயத்துல எதை நம்ம பண்ண போறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்துல நம்ம எதை நாம இது பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஊப்பு தான் வந்து அண்ணன், ஊப்பு தான் வந்து PD/2T, அவனோட கம்மி வந்து லாங்கிட்யூட் ஸ்ட்ரெஸ் PD/4T, அவனோட கம்மி வந்து PD/80. ஸோ PD/2T, அப்ப T மட்டும் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்ப PD/2 சிக்மா, PD/2 சிக்மா போட்டீங்கன்னா அப்ப திக்னஸ் ஈக்குவல் டு 8 mm அப்படின்னு. இது வந்து நல்ல கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டினை கடைசியா பார்ப்போம். அந்த பிஸ்டன் வெர்டிகல் இன்ஜினை பத்தி இருக்கிற கொஸ்டின் வந்து கடைசியா பார்ப்போம். டார்க் டிரான்ஸ்மிட்டன்ட் கெபாசிட்டி a single plate clutch can be increased by டார்க் கேரிங் கெபாசிட்டியை அதிகப்படுத்தி ஆகணும். நம்ம நோக்கம் வந்து டார்க் கேரிங் கெபாசிட்டியை அதிகப்படுத்தி ஆகணும். என்ன பண்றது? டார்க்கு வந்து ஃபார்முலா வந்து சிங்கிள் பிளேட் கிளட்ச் தானே. இப்போ மியூ டபிள்யூ ஆர்எம், மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், டபிள்யூனா லோடு, ஆர்எம்னா ஆர் சஃபிக்ஸ் எம்னா இட் இஸ் மீன் ரேடியஸ். ஸோ இந்த கேள்வி வந்து அருமையா கொடுத்துருந்தாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அதிகப்படுத்தணுமா, பிரஷர் பிளேட் பிரஷர் அதிகப்படுத்தணுமா, மீன் ரேடியஸ் அதிகப்படுத்தணுமா? ஃபார்முலா வந்து mu w r suffix m. So இது வந்து we can increase mu possibility. w அதிகப்படுத்துறாங்கன்னா w வந்து என்ன பார்த்தீங்கன்னா லோடுனா pressure into area. ஸோ இங்க pressure தான் கொடுத்துருக்காங்க, pressure அதிகப்படுத்தலாம். w அதிகப்படுத்தலாம்னாலும் pressure பிரஷர் அதிகப்படுத்தினாலும் என்ன அர்த்தம்? ரெண்டும் W equal to pressure into area பா. ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஆல் ஆஃப் த அபோவ்னு வந்து கேட்கக்கூடாது எப்பவுமே. கொஸ்டின் பேப்பர்ல தேர் மே பி ஒன் ரூல், ஆல் ஆஃப் த அபோவ் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 3 ஆப்ஷன் எங்க கொடுத்துருக்காங்க? டி ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 3மே வர மாதிரி. இது for the purpose of determining the leading variable in the transition problem. Yeah, closed loop that stand at the end of the dash variable is constant. Okay, இதுக்கு வந்து entering variable, dummy variable, artificial variable, leaving variable. சொல்லுங்க பாப்போம். The ball is in your court. என்ன variable? Entering ஆ, dummy ஆ, artificial, leaving? ஏதாச்சும் அசம்ஷன் ஆச்சுங்க அடிங்க. எப்படி ஏதாச்சும் வருமா? எப்படி எது ஆர்டிபிஷியல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன்ல வருமா?
ஆர்டிபிஷியல் வேரியபிள் டிரான்ஸ்மிட்டேஷன்ல வருமா? வந்திருக்கா? டோன்ட் நோ. என்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு போடும்போது லீவிங் வேரியபிள்ன்றப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ வந்து அந்த கொஸ்டின் கடைசியாக பார்ப்போம். நமக்கு என்னன்னா மை சாய்ஸ் இஸ் டம்மி வேரியபிள். ஏன் அப்படின்னா என்ட்ரிங்க்கு என்ன பங்கு இருக்கோ அதே தான் லீவிங்க்கும் பங்கு இருக்கும். ஆர்டிபிஷியல் வந்து நான் டிரான்ஸ்மிட்டேஷன்ல அதிகமாக உச்சரிச்சது இல்லை. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து டம்மி வேரியபிள். உங்களுக்கு கருத்து மாறுபட்டிருந்தா நீங்க சொல்லலாம். சார் நம்ம ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாலே இந்த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தானே சார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ நம்ம அது வந்து சிம்ப்ளெக்ஸ் ஆமா சார் நெக்ஸ்ட் லெவலோட இதுக்கு இது பண்ணுவாங்க. என்ட்ரிங் வேரியபிள் வந்து இது அந்த பர்பஸ் என்ட்ரிங்கும் லீவிங்கும் வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற விஷயம். ஸோ உங்க ஆப்ஷன் என்ன? லாக் டம்மி வேரியபிள் லாக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பண்ணிக்கலாம். நாட் இட் இப்போதைக்கு டம்மி வேரியபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து within 2 days you will get the answer key. டம்மி வேரியபிள் நீங்க லாக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த क्वेश्चन பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா வழக்கமான क्वेश्चन பேப்பருக்கு வந்து நீங்க ஏதோ படிச்சுட்டு போலாம். நான் இது வந்து எக்ஸாம் ஹால்ல டென்ஸ்டா இல்லாம இருந்தீங்கன்னா உங்க கட் ஆஃப் வந்து நல்லா இதுவா இருக்கும். கட் ஆஃப் வந்து சூப்பரா பூஸ்டப் ஆயிருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு क्वेश्चन பார்த்தோம்னா நமக்கு என்னன்னா நம்மளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், பிரீத்திங் அதிகமாகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இதுவா இருக்கலாம். நல்ல क्वेश्चन பேப்பர், ஆனா சூப்பரான क्वेश्चन பேப்பர், சூப்பர் லைஃப் டைம் क्वेश्चन பேப்பர். லைஃப் டைம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரிலாம் क्वेश्चन பேப்பர் வரும். ஏன் லைஃப் டைம்ல நான் கிட்டத்தட்ட என்னோட ஜேர்னி வந்து 1999ல ஆரம்பிச்சேன். டில் நவ் 1999 to 2021 வருஷங்கள் என்ன ஆச்சு? இட் இஸ் 22 years ஆஃப் ஜேர்னில இந்த மாதிரி क्वेश्चन பேப்பர் நான் பார்த்தது இல்லை. நான் எல்லாமே கலந்து கட்டி இருந்தது. பர்டிகுலரா நீங்க யூ ஆர் ஆல் கிஃப்டட். ஆஃப்டர்நூன் பேட்ச், மார்னிங் பேட்ச் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஸோ யூ ஆர் ஆல் கிஃப்டட். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பேப்பரை எங்கேயுமே சென்ஸ் இல்லை. நானும் வந்து ஒரு 500 எக்ஸாம்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன், நானே எழுதியிருக்கேன். ஸோ 1999லேருந்து 2006 வரைக்கும் ஒரு 300 கவர் பண்ணேன். அப்புறம் 2006 to 2010 வரைக்கும் கவர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லா பப்ளிக் செக்டரும் தனித்தனி எக்ஸாம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான क्वेश्चனை நான் மீட் பண்ணதே இல்லை. ஸோ யூ ஆர் ஆல் கிஃப்டட். சார் இது எப்படி மார்னிங் மார்னிங் இந்த மாதிரி இல்லை. மார்னிங் வந்து சிம்பிளிஃபைடா இருந்தது. அந்த மாதிரி क्वेश्चन பேப்பர் பார்த்துக்கலாம். மார்னிங்ல இருந்த क्वेश्चन பேப்பர் பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆஃப்டர்நூன் क्वेश्चन பேப்பர் மாதிரி அந்த மிக்ஸ்டு வந்து வரல. சரி, இப்போ ஐஐடி ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்களா? இது யார் சார் எடுத்தது? புரியல. யாருங்க சார் எடுத்தா? ஐஐடியில் இருக்கிறவங்க எடுத்தாங்களா? யார் எடுத்தாங்க சார் இது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நசல் நம்பர் அடுத்தது. நசல் நம்பர் வந்து HL/K. நசல் நம்பர் ஒன்று இருக்கு சார். 9th question. 9th question விட்டோமா? இன்ஃபார்மிங் அண்ட் பெண்டிங் ஸ்ப்ரிங் பேக். இந்த ஸ்ப்ரிங் பேக்ல வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்ப்ரிங் பேக்ல என்ன பண்ணுவோம்? ஒரு படம் போட்டுக்கலாம். எப்படி இருக்கும்? ஸோ இப்படி இருக்கு. நம்ம டை வந்து இப்படி இருக்கு. டைல வந்து டைய ஒன்று வரையும். ஓகே, இப்ப டை அப்படி டைல வந்து சூப்பரா ஒரு நம்ம
தின் ஷீட் மெட்டல் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வச்சு ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஒரு இது மாதிரி வச்சுப்போம். நமக்கு இது வந்து பஞ்ச் வந்து கொஞ்சம் மேல நீங்கி விட்டுருவோம். இதை வச்சு கம்ப்ரஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும், இப்படி கிடைக்கும். இப்ப நம்ம இது ஒரு ஆங்கிள் ஒரு 15 டிகிரி வச்சுப்போம். 15 டிகிரிக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 15 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு வி பெண்ட் பண்ணிருக்கோம். இது பண்ணும்போது என்ன இதுவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணும்போது 15 டிகிரி இருக்கும். இந்த 15 டிகிரி இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பேக் அப்படின்னு ஒரு பினாமினால என்ன ஆகும், யூ கேன் அட்டெம்ப்ட், ஒன்றும் இது கிடையாது. ஸ்ப்ரிங் பேக்னால என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் அதிகமாயிரு சார். ஆங்கிள் அதிகமாகுமா? வேற ட்ரை பண்ணு. நம்ம போட்டதை விட அதிகமாகுமா? இப்ப கேள்வி என்னன்னா, 14 ஆக போதா 16 ஆக போதா? அதான் கேள்வி. கரெக்டா இருக்கு. அதிகமாகுமா? வேற யாராச்சும்? மோகன்ராஜ் என்ன சொன்னீங்க? அதிகமாக தான் சொல்லணும் சார். அதிகமாகும் சார். கேள்வியிலனா இப்ப நம்ம 15 வைக்கிறதுக்கு இனிஷியலா 16 வைக்கணுமா 17 வைக்கணும், ரிவர்ஸ்ல தான் சார் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் விட்டுறேன், கேள்வியெல்லாம் விட்டுறேன். இப்போ கேள்வி நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ ஸ்ப்ரிங் பேக் என்ற ஒரு பினாமினாவை நம்ம புரிஞ்சுக்க போறோம். பெண்டிங்ல ஸ்ப்ரிங் பேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்ப்ரிங் பேக்ல வந்துட்டா ஒரு கேள்வி கூட, ஃபேமஸான கேள்வி கூட இருக்கும். எலாஸ்டிக் டிஃபார்மேஷனா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனா ஒரு கேள்வி இருந்தது YCT புக்ல. பாத்துருக்கீங்களா? எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்றது தெரியும். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ல இட் இஸ் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்றது தெரியும். ஸோ எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழைய கொஸ்டின் வரணும். அதுதான் சரி. இப்போ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்க வந்து முடிவெடுக்க வந்து 14 எழுதணும். சரி, நான் இதை சேவ் பண்ணிட்டு இதை ஸ்டாப் ஷேர் கொடுக்குறேன். நம்ம கேள்வி போயிடுவோம். இப்போ ஒரு non-Formian bending operation, bending the spring back can be the spring back can be the overcome by. ஸ்ப்ரிங் பேக் வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம், நமக்கு வந்து அது எப்படி பிஹேவ் பண்ணும், அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். அதாவது நமக்கு வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 15 டிகிரி இருக்குன்னா, நம்ம 15 டிகிரி கெயின் பண்ணோம்னா அது வந்து ஸ்ப்ரிங் பேக் அப்படின்னா 14 டிகிரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? 15 வந்து பேக், நான் 15 தான் அமுத்தினேன், அமுத்தி முடிச்சு எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டேன். அப்ப 15 என்ன ஆகும், 14 ஆகும். ஏன்னா எலாஸ்டிக். ஸோ மறுபடியும் அது இதுவாகல, விரியல, இதுவாகும் 14 ஆகும். ஸோ நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எப்படி ஓவர் கம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா ஓவர் கம் பண்ணலாம். 4 ஆப்ஷன் இருந்தா 4 ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ம் 4 ஆப்ஷன் உங்க கையில 4 ஆப்ஷன் தான். 4 ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு 15 டிகிரி வச்சா அது 14 டிகிரி ஆகிறோம் வச்சுக்கங்களேன். சார் இப்போ ஒரு பிளேட் இருக்குன்னா சார், ஷீட் மெட்டல் பிளேட் இருக்கு சார். அதை இப்போ வி ஷேப்ல இப்படி ப்ரெஸ் பண்றோம். ஸ்ப்ரிங் பேக் ஆகுதுன்னா திருப்பி அது ஃபிளாட்டா தானே சார் வர ட்ரை பண்ணும். ஓகே, யூ ஆர் ரைட். சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம 15 டிகிரி வைக்கிறோம் அப்படின்னா அது 14 டிகிரியா போ ஆசைப்படுது. ஓகே, அப்ப நம்ம 14 டிகிரியா வச்சா 12 டிகிரி வரும். பெண்டிங் த மெட்டல் few degree lesser than the desired angle. Okay, correct pa, you are right. So இங்க fix பண்ணிருக்க ஆப்ஷன் வந்து கரெக்ட். bending the metal a few degree lesser than the desired angle அப்படின்றது கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டினா நசல் நம்பர் அப்படின ஒரு விஷயம். நசல் நம்பர் வந்து HL by K. So direct formula தான். So these are 10 questions in the discussion. So நீங்க எப்பவுமே தெரிஞ்சீங்க இந்த இதுல இந்த क्वेश्चनக்கு என்ன வரும் பாலா? இந்த கேஸ் ஆஃப் வெர்டிகல் இன்ஜின் தெரியல சார். பார்க்கலையா? தெரியல சார். ஓகே, அது பாத்துறோம். சோ இந்த 10 क्वेश्चन தான் வந்து நம்ம இந்த டிஸ்கஷன் இது. So we will meet tomorrow with another set of questions. இந்த क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம டிஸ்கஷன் வந்து நோக்கம் வந்து கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ணணும். எப்பவுமே தெரிஞ்சீங்க it is a cumulative learning experience. Cumulative learning experience na enna appdin pathina you should learn step by step. Basic mattum therinjindale ellarkume indha vaati posting kedaichirukum. Nama extra va nariya ellaam padikka thevalla. Basic mattum therinjale we will move towards our posting. Ana enna பண்ணுவோம்னா நம்ம ஒண்ணு கத்துக்கிட்ட பிறகு அடுத்ததுக்கு போகும்போது அந்த பழச மறந்துடும். அடுத்தது போகும்போது பழச மறந்துடும். அடுத்தது போகும்போது பழச மறந்துடும். இப்படி போகும்போது நமக்கு நம்மளோட ஜேர்னி வந்து டஃப் ஆகுது. ஸோ அதை வந்து மாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாட் எவர் மே பி த கட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அக்செப்ட் இட். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் யூ கேன் ப்ராக்ரஸ். ஸோ இதுல போஸ்டிங் வாங்கினாலும் சூப்பர், வெரி குட். ஆனா இல்ல அப்படின்னாலும் வெரி குட் தான். இட் இஸ் நாட் அட் ஆல் பேட். ஜேர்னி வந்து யூ ஷுட் cover the fundamentals. The fundamentals மட்டுமே வந்து ஒரு 10 page notes. Cover the fundamentals. அடுத்த செட் ஆஃப் நோட்ஸ் போகும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ensure that you are strong enough in the fundamental. நான் இந்த வாட்டி நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற லெவல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் த கொஸ்டின் பேப்பர் within 3 hours அங்கதான் வந்து கேம், ரியல் கேம். அந்த கேம்ல நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா தான் வந்திருக்கு மார்க்கு. இட் இஸ் அனதர் ஜேர்னி அப்படின்னு நினைச்சுக்கங்க. இந்த கொஸ்டின்ஸை நல்லா இது பண்ணுங்க. நோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்கா போங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாமே என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவல். அதையெல்லாம் என்ஷூர் பண்ணதான் அடுத்த லெவல். நம்ம எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளால மீட் அவுட் பண்ண முடியாது. So thank you champions, thank you for your participation. Mohan Raj, Jayabala Ganesh, Hari, Mechanics, Bharat and Vishwanathan, Krishna Vishwanathan and Mohan. Thank you sir. Thank you sir. Sumitra. Thank you sir. Thank you. We will meet tomorrow with the another. Thank you sir. Thank you, sir. Thank you very much.